ராஜபாண்டி பீரியட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாளைக்கு தமிழ்நாட்டில் குவார்ட்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வு ஆரம்பிக்குது. முதல் பரிட்சை 12க்கு தமிழ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு பரிட்சை இன்றைக்கி போடுற வீடியோவில் நீ தமிழில் இந்தந்த கொஸ்டின்ஸு இந்தந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கீங்களா, இந்த கேள்விகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன், ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு சில மாவட்டங்களில் 3 இயல் சொல்லியிருக்காங்க, ஒரு சில மாவட்டங்களில் 4 இயல் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமக்கு முதல் இயலில் என்னென்ன குறுவினாக்கள் இருக்குது, என்னென்ன சிறுவினாக்கள் இருக்குது, என்னென்ன நெடுவினாக்கள் இருக்குது, இந்த வினாக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா இன்னொரு ரீகால் பண்ணி படிங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா இந்த வினாக்களுக்குள்ளே இருந்து தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற வினாக்கள் அப்படிங்கிறது தான் இந்த வினாக்கள். இப்போ குறுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இயலில் பக்கம் 17 மொத்தம் 4 வினாக்கள் தான் இருக்குது. அந்த 4 வினாக்களுமே படிச்சுக்கோங்க. முதல் வினா என்னது? தமிழ் வளர்த்த அழகு கலைகள். 2வது வினா ஒன்று. 3வது வினா என்னது? கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். 4வது வினா விடியல் வனப்பு. இந்த இரு சொற்களையும் அமைத்து ஒரே ஒரு சொற்றொடராக அமைத்து எழுதுக அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரியா? ஒரு 4 கேள்வி இருக்குது குருவினா. 4 கேள்வி நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் வளர்த்த அழகு கலைகள், சிற்பி எப்படி கவிஞர் சிற்பி வியந்து பாடுறதுக்கு தமிழின் துணை எப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறான்னு. இந்த இன்னொரு கேள்வி விடியல் வனப்பு, 2ஐயும் சேர்த்து எப்படி ஒரு தொடராக எழுதுறது அப்படிங்கிறது. அப்போ சிறுவினாக்கள் எத்தனை சார் இருக்குன்னா, சிறுவினாக்கள் ஒரு 3 கேள்விகள். சிறுவினாக்கள் இந்த 3 கேள்வியும் படித்து பாருங்களேன். மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி ஒரு சின்ன கட்டுரை எழுதுக, அதை பற்றி குறிப்பு எழுதுக. இது ஒரு கேள்வி, முதல் கேள்வி. 2வது கேள்வி பார்த்தாலே பாரு, அழகாக இருக்கு. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். எவ்வளோ அழகான ஒரு சொற்றொடர் பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். இந்த சொற்றொடரில் அந்த காட்சி நயம், அதை பற்றி எழுதுறது ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. அதுதான் புக்கில் இருக்கு, பக்கம் 17. 3வது கேள்வி என்ன? ஏங்கொழின் நீர் நாளத்து இருளகற்றும். ஏங்கொழின் நீர் நாளத்து இருளகற்றும். இந்த கைதான் இந்த சொற்றொடர் இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ சிறுவினா குறுவினா சொல்லிட்டோம். அப்புறம் நெடுவினாவில் ஒரு 3 கேள்வி படிச்சுக்கோ. இந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன், நீ இதுக்கு ஆன்சர் பார்த்துருக்கியான்னு உடனே நீயே கேட்டுக்கோ. மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிறத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. மயிலை இங்கே வந்திருக்கு. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் சிறுவினாலயம். இங்கே பாரு, மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர். சரியா? அடுத்து பாரதியின் கடிதம். இதில் உள்ள மொழிப்பற்று என்ன, சமூக பற்று என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 3வது கேள்வி என்ன? தமிழின் சீரிழமை திறம் பற்றி கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவது என்ன? கவிஞர் சிற்பி இங்கே வந்திருக்காரு பாருங்க. கவிஞர் சிற்பி நடுவினாலே வந்திருக்காரு. சரியா? 3 கேள்வி. மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர். 2வது கேள்வி பாரதியின் கடிதத்தில் மொழிப்பற்று என்ன சொல்லியிருக்காங்க, சமூக பற்று பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் தமிழின் சீரிழமை திறம் பற்றி கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவது என்ன. இதுதான் முதல் இயலில் உள்ள கேள்விகள். ஸோ இயல் 2ல் இந்த கேள்விகள்லாம் பக்கம் 38 39 இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் நீங்கள் பதில்கள் படிச்சிருக்குமா, கேள்வி பதில் படிச்சிருக்குமா அப்படிங்கிறத இன்னொருக்கா நீங்கள் பரீட்சைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். குருவினால் என்ன கேள்வி? முதல் கேள்வி கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. 2வது கேள்வி இன நிறை, இதை பிரித்து புணர்ச்சி விதி எழுத சொல்கிறாங்க. 2வது கேள்வி. 3வது கேள்வி இந்தோ சாரசனி கட்டடக்கலை, அதை பற்றி குறிப்பு எழுத சொல்லியிருக்கு. 4வது கேள்வி நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, இதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 4 கேள்வி. குருவினால 4 தான் இருக்குது. 4மே நீங்கள் படிச்சிருக்கியா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோ, ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோ.
ஸோ கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், இன்னநிறை புணர்ச்சி விதி, இந்தோ சாரசனி கட்டடக்கலை, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமை. அப்போ அது மாதிரி சிறுவனால என்ன சொல்லியிருக்காங்க, வாழை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இந்த ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை எழுது, இல்லை நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து நிற்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. மூணாவது, சென்னை அறிவின் நகரம், அதை சான்றுகளோட விளக்க சொல்லியிருக்காங்க. சென்னை அறிவின் நகரம். ஸோ இதில் ஒரு 4 கேள்வி, சிறுவினால ஒரு 3 கேள்வி, நெடுவினால 4 கேள்வி இருக்கு. அதில் ஒரு 2 முக்கியமாக வரக்கூடிய வாய்ப்புள்ள கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் பற்றி ஒரு 20 வரியிலையோ இல்லை ஒரு பக்கத்துலேயோ ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கோம். இந்த கேள்வி வரலாம். அடுத்த கேள்வி எது, பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதன், அந்த மருதனோட பண்பு நலத்தை பற்றி விவரிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இயல் 2ல் இருக்கிற கேள்வி. இதில் ஒரு 4, 3, 7, 9 கேள்விகள், குருவினா சிறுவினா நெடுவினா சேர்த்தா. சரியா, நீங்கள் வேந்து பார்த்த ஒரு நகரம், பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதன், இந்த கேள்விகள்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு, இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு மாதிரி கேள்விகள் எடுத்துருக்கலாம். தமிழ் ஆசிரியர்கள் இதெல்லாம் முக்கியத்துவம் உள்ளது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எடுத்துருக்கோம். நம்ம பொதுவான ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். சரி, இது மாதிரி இயல் 3ல் என்னவெல்லாம் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இயல் 2 திரும்ப பார்த்துக்கோங்க. இயல் 1 ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கோம். இப்போ இயல் 2 சொல்லியிருக்கோம். அடுத்து இயல் 3 பக்கம் 67, 68 என்னென்ன குறுவினாக்கள் இருக்குது, என்னென்ன சிறுவினாக்கள் இருக்குது, என்னென்ன நெடுவினாக்கள் இருக்குது, இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு போங்க. நாளைக்கு பரிச்சை. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, புக்கில் தன்மனை, இந்த 2 வார்த்தையை பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுக. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகள் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகள் என்ன. அடுத்த கேள்வி, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், இது 3வது கேள்வி. சரியா, 5வது கேள்வி, சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்களுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி. ஒரு 4 கேள்விகள் குறுவினாக்கள், 4 வினாக்கள். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு, ராமன் சுக்ரீவனிடம் கூறியது, எதிர்பாராத நிகழ்வுகளை எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்களுக்கான உரிமைகள் என்ன. அப்போ சிறுவினா என்ன சார், சிறுவினா அதில் ஒரு கேள்வி விட்டுருது. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், இதற்கான விளக்கம் என்ன. பண்டைய விரிந்த குடும்பம் இன்னைக்கு என்ன, அதோட கண்டினியூ, அதோட தொடர்ச்சி தான் கூட்டு குடும்பம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க. 2வது கேள்வி, குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகள் என்ன. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகள் என்ன. 4வது கேள்வி, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு குடும்ப உறுப்பினர் செய்கிற உதவிகள் என்ன. மனந்தகம், இந்த வார்த்தையை பற்றி விளக்க சொல்லியிருக்காங்க, விளக்குங்க. நெடுவினால ஒரு 3 கேள்வி இருக்கு. சரியா, இதில் முதல் கேள்வி அந்த குடும்பம் இந்த இருக்கு பாருங்க, இந்த கேள்வி தான் அது. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்ததான் மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி விளக்குவேன். 2வது கேள்வி, உரிமை தாகம் அப்படிங்கிற அந்த கதை இருக்குல்லையே, அதில் உறவின் மேன்மையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஊடல ஒரு கேள்வி இருக்கும் ராமர் பற்றி. சரிங்களா, மொத்தம் 3 கேள்வி. அதை படிக்கணும்னா படிச்சிருந்தா ஓகே, பெட்டர். இத்தனை கேள்விகள் இருக்கு. இங்கே ஒரு 4, இதில் ஒரு 4, மொத்தம் 10 கேள்விகள். குருவினா சிறுவினா நெடுவினா. நெடுவினால குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு, அதுபோல் உரிமை தாகம் என்னும் துணைப்பான கதை. சரியா, இயல் 4 சொன்னாலும் சொல்லியிருக்கலாம்.
ஒரு சில மாவட்டங்கள் இருக்குங்கிறாங்க, ஒரு சில மாவட்டங்கள் இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக குறுவினா வந்து 1வது கேள்வி, 2வது கேள்வி, 4வது கேள்வி, சிறுவினால 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, நெடுவினால ஒரே ஒரு கேள்வி. பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர் கற்றல் கற்பித்தல் முறையை பற்றி எழுதுக. இதுதான் இயல் 4 பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லியாச்சு. குருவினால ஒரு 3 கேள்விகள், முதல் கேள்வி, 2வது கேள்வி, 4வது கேள்வி, சிறுவினால முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, நெடுவினால ஒரே ஒரு கேள்வி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர் கற்றல் கற்பித்தல் முறைகள் பற்றிய விளக்கு அப்படிங்கிறது. இது போக பயிற்சி வினாக்கள் ஒரு 7 வினாக்கள், 2 மார்க்கு, மொத்தம் 14 மதிப்பெண்கள். இதில் முதல் இயலில் பக்கம் 19 இருக்கு, குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழரங்கரை கண்டுபிடித்தல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. 4 5 தான் இருக்குது. சரி, அதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கலைச்சொல் கண்டுபிடித்தல் இருக்குது. அது மாதிரி இயல் 2 பக்கம் 40லையும் 41லையும் இருக்குது. பக்கம் 40லையும் 41லையும் இருக்குது. மயங்கொலி சொற்கள் கண்டுபிடித்தல், அப்புறம் 4 சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குதல், கலைச்சொல். அப்புறம் இயல் 3ல் பக்கம் 66ல் சொல் உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைத்தல். சரியா? அடுத்து 69வது பக்கத்தில் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுறது. அது போக பக்கம் 70ல் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடரமைத்தல். இதெல்லாம் இந்த பயிற்சி வினாக்கள் இருக்குது. பக்கம் 19 இயல் 1 குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழரங்கரை கண்டுபிடித்தல். இயல் 2ல் மயங்கொலி சொற்கள் 4 சொற்களை சேர்த்து ஒரு சொற்றொடராக உருவாக்குது, கலைச்சொல் கண்டுபிடித்தல். இயல் 3ல் சொல் உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைத்தல், வல்லின மைகளை இட்டும் நீக்கியும் எழுதுறது, பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடரமைத்தல். இது போக விண்ணப்ப படிவம் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஆங்கிலம் தமிழாக்கம் தருக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ள கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கேள்விக்கு தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல. இதெல்லாம் மேக்ஸிமம் இவ்வளவு கேள்விகள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. சரியா? படித்தவங்க பரவாயில்ல, படிக்காதவங்க இந்த கேள்விகளை படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். படித்தவங்க திரும்ப இந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கீங்களான்னு ரீசெக் பண்ணி பாருங்கள். திரும்ப படித்து பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு பிழைகள் இல்லாமல் எழுதுகிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர். கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.